கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் நாம் இருக்கின்ற இடங்களிலிருந்து இந்த ஆராதனையில் இணைவதற்கு ஆண்டவர் நம்மை ஒன்றுபடுத்தி இருக்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த ஆராதனையினால் வருகின்ற முழு கனத்தையும் ஆண்டவருக்கு மட்டுமே நாம் செலுத்தி நாம் இணைந்து ஒரு மனதோடு ஆண்டவரை துதிப்போம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டிகர்த்தாவாம் வல்லோரே, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரே. கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை, மாண்பாய் சபையாரென்னோ உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லவராய் இன்றும் எங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறவரே, ஆபத்து வேளைகளில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போது எங்களோடு இருந்து எங்களின் துயரங்களிலும் பாடுகளிலும் பங்கெடுக்கின்றவரே, இந்த பரிசுத்தமான ஆராதனையிலே உம்மை ஆராதித்து மகிழுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இக்கட்டையும் சஞ்சலத்தையும் இந்த பூமியில் அடைந்த நாங்கள் இவைகளிலிருந்து விடுபடுவதற்கான வாழ்வின் காலங்களை எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின்படி எங்களை அதற்கு நேரே நடத்தி கொண்டிருக்கிறீர். உம்முடைய வார்த்தை இன்றும் மாறாததா எங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர் என்பதை தினம்தோறும் நாங்கள் அனுபவித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களில் கிரியை செய்து கொண்டு வருகிறீர். அதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒன்றுக்கும் உதவாதவர்கள், பயன்பட தகுதி இல்லாதவர்கள், உம்முடைய ஆலயத்தின் அருட்பணிகளில் எந்த அளவிற்கும் உம்மை தரிசிப்பதற்கு கூட எங்களுக்கு தகுதி இல்லை. ஆனாலும் எங்கள் ஆண்டவர் ஏசாயாவை திடப்படுத்தின குரட்டின் மூலமாக, எரேமியாவை அழைத்த உம்முடைய வார்த்தையின் மூலமாக, எசேக்கியேலை தேற்றின உம்முடைய வல்லமையின் மூலமாக இன்றைக்கும் எங்களை தகுதிப்படுத்திக் கொண்டு வருகிறீர். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. உம்முடைய ரட்சிப்பை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்க இந்த ஆராதனையில் நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம். எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறதினால் விசுவாசிகள் என்கின்ற பெயரோடு ஒன்றிணைந்திருக்கிற எங்களை அன்பின் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய ஆளுகையை வெளிப்படுத்தும். உம்முடைய வல்லமையை நாங்கள் தரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களில் வெளிப்படுவீராக. உம்முடைய ஆவியினாலே நாங்கள் நிரப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகச் செய்வீராக. எங்கள் இல்லங்களில் இருந்து உம்மை ஆராதித்து மகிழுகின்ற போது, இந்த ஆராதனையோடு இணைந்து உம்மை தரிசித்துக் கொள்ள முயற்சி செய்கிற போது ஆண்டவர் எங்கள் உள்ளந்திரியங்களில் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற திருமறையின் வார்த்தைகள், நாங்கள் சிந்திக்கிற சத்திய வசனங்கள் உமக்கு ஏற்புடையதாய் காணப்படட்டும். இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய குறைவுகளை ஆண்டவர் மறைத்து நீர் மட்டும் வெளிப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆண்டவர் நாம மகிமைக்காகவும் இந்த ஆராதனையின் ஆரம்ப பாடலாகவும் நாம் யாவரும் இணைந்து 451வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல 451. பூவின் நல்வாசம் வீசும் சோலையாகினும் நல்ல தண்ணீர் ஓடும் பள்ளத்தாக்கிலையும். 451வது ஞான பாடல்.
வாசம் வீசும் சோலையாகினும் நல்ல தண்ணீரோடும் பள்ளத்தாக்கிலேயும் இயேசுநாதர் பின் சென்றேகி மோட்சம் நாடுவேன். பின்னில் சூடும் கிரீடம் நோக்கி ஓடுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். கார்மேகம் மேலே மூடும் பள்ளமெங்கிலும், காற்று கோரமாக மோதும் ஸ்தானத்திலும், இயேசு பாதை காட்ட சற்றும் மஞ்சவே மாட்டேன். இரட்சகர் கை தாங்க தைரியம் கொள்ளுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதை எல்லாம் செல்லுவேன். நாள்தோறும் இயேசுநாதர் கிட்டிச் சேருவேன். மேடானாலும் காடானாலும் பின்னே செல்லுவேன். மீட்பர் என்னை மோசமின்றி சுகமே காப்பார். விண்ணில் தாசரோடு சேர்ந்து வாழ்விப்பார். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். நாம் யாவரும் இணைந்து 34வது சங்கீதத்தின் முதல் 10 வசனங்களை இணைந்து படிப்போம். 34வது சங்கீதம் 1 முதல் 10 வரையிலான வசனங்களை நாம் இணைந்து படிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அன்பிற்குரியவரே, ஆண்டவர் இயேசுவின் கட்டளைகளை கற்று கடைபிடிப்பதற்கு அழைக்கப்பட்ட சீடர்களாகிய நாம் அவருடைய வார்த்தைக்கு பொருத்தமற்று
நாம் ஏதாவது தவறுகள் செய்திருப்போம் என்றால் அதை பாவம் என்று உணர்ந்து ஆண்டவர் அதை மன்னிக்கும்படிக்கு அமைதலாய் இருக்கின்ற இடங்களில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும்படிக்கு ஜெபம் செய்வோம். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்கள், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நமது ஆண்டவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் அழைக்கப்பட்ட சந்ததி, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இயேசு சீடர்களை அழைத்தார், சீடர்கள் இயேசுவை அழைக்கவில்லை. நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நாம் ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேலான மிகுதியான அன்பின் நிமித்தமாய் நம்மை தம்முடைய பிள்ளைகளாய் சேர்த்தணைத்திருக்கிறார். இதற்கு ஆதாரமாய் அவர் கொடுத்திருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைகளும் அந்த வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை. பல வேளைகளில் இந்த உலகத்தின் ஆசைகளும், உலகத்தில் நாம் கண்ட காட்சிகளும், உலகத்தின் மேன்மைகளும் மோகங்களும், உலகத்தின் ஆசாபாசங்களும் கடவுளின் கற்பனையை அறிந்து கொள்ளாதபடிக்கு நம்முடைய மனக்கண்களை மறைத்தது. ஆண்டவருடைய வார்த்தை இது என்று தெரிந்து கொள்ளாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை இறுக்கமடைய செய்தது. இதனால் ஆண்டவரின் வார்த்தைக்கு நாம் வழி விலகி தப்பி நம் மனம் போன போக்கிலே நடந்து ஆண்டவருக்கு விரோதமாய் தவறு செய்திருக்கிறோம். தவறுகளை நினைத்து மனம் வருந்துவோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் ஏற்படுத்தின மகா பரிசுத்தமான அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளின் கூட்டம் திருச்சபை. அவருடைய சீடர்கள் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் பரிசுத்தத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும், ஒருவருக்கொருவர் முன்மாதிரியினை காண்பிக்க வேண்டும் என்பது இந்த பரிசுத்த கூட்டத்தினுடைய தலையாய கடமையாய் கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். பல வேளைகளில் நம் இல்லத்தின் மக்களுக்கு, நம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு, நம் திருச்சபையின் உடன் விசுவாசிகளுக்கு பரிசுத்தமான நடக்கைகளை காண்பிப்பதற்கு தவறி வாயின் சொற்களினாலே, நமது கிரியைகளினாலே ஆண்டவர் பரிசுத்தம் குலைச்சலாகும் விதத்தில் நாம் தவறு செய்திருப்போம் என்று சொன்னால் அவைகளையும் நாம் மனத்தாழ்மையாய் உணர்ந்து அறிக்கை செய்வோம். ஆண்டவரின் வசனங்களை அனுதினமும் வாசித்து தியானித்துக் கொள்ளக்கூடிய நாம் போராட்டங்களும் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் நெருக்கடிகளும் வந்தபோது பேதுருவை போல கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்வதிலே நாம் பின்மாற்றம் அடைந்திருக்கிறோம். யூதாசை போல கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதற்கு கூட நாம் துணிந்திருக்கிறோம். பேலியாளின் மக்களை போல ஆண்டவருடைய ஆராதனையை நாம் உதாசீனப்படுத்தி இருக்கிறோம். கேயாசியை போல வஞ்சகத்திற்கு நாம் துணை போய் இருக்கிறோம். இவைகள் அனைத்தும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் செய்த பாவங்கள். நாமும் இந்த பாவத்தில் விதிவிலக்காய் இல்லை. இந்த பாவங்களும் நம்மில் இருந்திருக்கும் என்றால் மனத்தாழ்மையோடு, நீங்காத பாவம் நீங்காததேனோ, நீங்கிடும் நாள் தான் இதோ, பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாயென்று அழைக்கிறார் என்கின்ற பாடல் வரிகளை பாடுகின்ற போது உங்களை அழைக்கிற ஆண்டவரிடத்திலே
உங்களை அன்போடு கூட தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார். நீங்காத பாவம் நீங்காத தெய்வம் நீங்கிடும் நாள் தானிதோ. நீங்காத பாவம் நீங்காத தெய்வம் நீங்கிடும் நாள் தானிதோ. பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமும் கிருபையும் உள்ள ஆண்டவர், நான் தவறு செய்திருக்கிறேன், என் தவறை மன்னியும் என்று ஜெபிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்குரிய காலம், அதற்கு தேவையான பரிசுத்த ஆவியின் ஆற்றல் அனைத்தையும் பூரணமாய் நமக்கு தந்து நடத்துவாராக. ஆமென். ஆண்டவர் நம்முடைய தவறுகளை மன்னித்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காய் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம் கரங்களை பற்றி நடத்துகின்ற நம்முடைய தகப்பன் அவர். நம்முடைய பாதம் கல்லில் இடராத படிக்கு தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை தாங்குகின்ற தேவன் அவர். நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்து நாம் செய்ய வேண்டியவைகளை நமக்கு முன்னே ஆயத்தம் செய்து கொடுக்கக்கூடிய நம்முடைய பரலோக தேவன் அவர். பல வேளைகளில் கடந்த காலங்களில் நெருக்கங்களும் போராட்டங்களும் வியாதிகளும் சமாதான இன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களில் வந்தது. நஷ்டங்கள், தோல்விகள், விரக்தியின் அனுபவங்கள், ஏன் இந்த வாழ்க்கை என்று கூட பல வேளைகளில் போராட்டமான சூழல்கள் உருவானது. எல்லாவற்றையும் கடந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குள் பலன் பெறுவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காய், அந்த வார்த்தையில் இன்று வரையிலும் தங்கி இருக்கிற ஜீவனுக்காய், நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற கர்த்தரின் வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவரோடு நாம் ஜெபித்தோம், அவரிடத்திலே காத்திருந்தோம். பல நன்மைகள் காலம் தள்ளுகிறதே என்று கூட நாம் வேதனைப்பட்டோம். ஆனாலும் தகுந்த வேளையில், ஏற்ற வேளையில் அவர் உயர்த்தும்படிக்கு அவர் கரத்திலே நாம் அடங்கி இருந்ததினால், அதன் வேளைகளின் நன்மைகளினாலே நம்மை ஆண்டவர் அழகுபடுத்தி இருக்கிறார். நம்முடைய குடும்ப உறவுகளை கொடுத்து நம்மை அழகுபடுத்தி இருக்கிறார். நல்ல கல்வியை கொடுத்து நம்மை அழகுபடுத்தி இருக்கிறார். சுகாதாரமான ஒரு சமூக அமைப்பை கொடுத்து நம்மை அழகுபடுத்தி இருக்கிறார். இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மை தாங்குவதற்கு நல்ல நட்பு உறவுகளை கொடுத்து நம்மை அழகுபடுத்தி இருக்கிறார். இந்த அனைத்து கடவுளின் அருட்கொடைக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற திருச்சபையின் வாழ்விற்காய், விசுவாச அனுபவங்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதனை செய்வதற்கு ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற புத்திர சுவிகார உரிமையினை கொடுத்திருக்கிறார். இதற்கு ஈடாக இந்த உலகத்தில் எவைகளையும் நாம் பொருத்தி கொள்ள முடியாது. அந்த ஆண்டவருடைய மேலான தெரிந்து கொள்ளுதலுக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், இல்ல சூழ்நிலைகளில் பல நன்மைகளை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் ஆண்டவர் செய்து வருகிறார். அதை நாம் சொல்லிக் கொள்ள முடியாது, அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. எப்படி இந்த நாள் நடக்கிறது என்று சொல்லி கூட பல நாட்களிலே வியந்திருக்கிறோம். இவைகள் அனைத்தும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதினாலே ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய ஆசீர்வாதங்கள். அவைகளை நினைத்து சங்கீதக்காரன் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற ஜெபத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிற ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி பரிசுத்த மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 35ஆம் வசனம் துவங்கி 45 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேளுங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 35ஆம் வசனம் துவங்கி 45 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாயிருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாயிருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் என்பவைகளை படிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பகுதி படித்தாயிட்டு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே இணைந்து 38வது துதி பாடலை பாடுவோம். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கியே நீர் முதற் பேரானீரோ தந்தை நோக்கம் அநாதி என்றோ. 38வது பாடல் நாம் இணைந்து பாடலாம். பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும், அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ தந்தை நோக்கம் அநாதி என்றோ. உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ தந்தை நோக்கம் அநாதி என்றோ. என் இயேசுவை நேசித்தீரோ என் மாத்திரம் மண்ணான நான். என் இயேசுவை நேசித்தீரோ
துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். மரித்தோரில் முதல் எழுந்ததினால் புது சிருஷ்டியின் தலையானிரே. மரித்தோரில் முதல் எழுந்ததினால் புது சிருஷ்டியின் தலையானிரே. சபையாம் சரீரம் சிப்போரிந்திடவே இவாயளித்திரப்போஸ்தலரை. சபையாம் சரீரம் சிப்போருந்திடவே இவாயளித்திரப்போஸ்தலரை. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் மண்ணான நான். என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் மண்ணான நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். முன்னறிந்தே என்னை அழைத்தீரே, முதற் பேராய் நீரிருக்க. முன்னறிந்தே என்னை அழைத்தீரே, முதற் பேராய் நீரிருக்க. ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே, சாயலில் நான் வளர. ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே, சாயலில் நான் வளர. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் மண்ணான நான். என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் மண்ணான நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென்ன பதில் செய்குவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென்ன பதில் செய்குவேன். இம்மகா நோக்கம் முற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தே நடத்திடுவேன். இம்மகா நோக்கம் முற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தே நடத்திடுமே. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் மண்ணான நான். என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் மண்ணான நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஒரு விசை கூட உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன். கொரோனா வியாதி தொற்றினுடைய தாக்கம் ஓரளவிற்கு கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறதாக அரசு பூர்வமாய் வெளியாகக்கூடிய
கணக்குகள் நமக்கு தெரிவிக்கிறது. தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டிருப்போம். ஆண்டவருக்கு சித்தமானால் வருகின்ற மாதம் 2வது அல்லது 3வது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆராதனை நடத்தப்படக்கூடிய சூழல்கள், ஆலயத்தில் ஆராதனை நடத்தப்படக்கூடிய சூழல்கள் உருவாகும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். நம்முடைய நாடு எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும், நம்முடைய மாநில தலைவர்கள் இதற்காக எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் முழுமையாக நம்முடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் கொடுப்போம். நம்முடைய பிராந்தியங்களிலே இந்த வியாதி தொற்று நிமித்தமாக இந்த வியாதி தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான தடுப்பூசி முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன். எனவே நம்முடைய திருச்சபையின் மக்கள் அனைவரும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்வது மிக சிறப்பு. பல வேளைகளில் இது பொருத்தமாக இருக்குமா, வேறு வியாதிகள் வருமா என்று சொல்லி நமக்கு கேள்விகள் இருக்கலாம். ஆனால் இந்த வியாதியை கட்டுப்படுத்துவதற்கு தடுப்பூசி தவிர வேறு மாற்று வழி இல்லை. ஒருவேளை உங்களுக்கு மாற்று வியாதிகள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் மருத்துவரின் ஆலோசனையை கேட்டு நீங்கள் தடுப்பூசி எடுத்துக்கொள்வது மிக சிறப்பு. மற்றவர்கள் கண்டிப்பாக இந்த தடுப்பூசி எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போது கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இந்த தடுப்பூசி எடுத்து கொண்டவர்களுக்கு இந்த வியாதி தொற்றின போது அவர்களுக்கு இருந்த தாக்கம் மிக குறைவு என்பது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட ஒரு உண்மை. அதனால் தான் சொல்லுகிறேன், கண்டிப்பாக நம்முடைய திருச்சபையின் விசுவாசிகள் உங்களால் வாய்ப்பு இருக்கிற விதத்திலே இந்த கொரோனா வியாதிக்கான தடுப்பூசியை நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளும்படிக்கு நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த வியாதி தொற்றிலிருந்து தொடர்ந்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும்படிக்கு, விடுதலை ஆக்கும்படிக்கு தொடர்ந்து நம்முடைய தனிப்பட்ட ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே, விசேஷித்த ஜபங்களிலே காத்திருந்து நீங்கள் ஜபிக்கும்படிக்கு அன்போடு கேட்கிறேன். நிச்சயமாக இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். ஏனென்று சொன்னால் 2வது அலையை குறித்து நம்முடைய தேசத்தின் வல்லுநர்கள் கொடுத்த அச்சுறுத்தல்களை விட இந்த நாட்களில் வெகு துரிதமாக இந்த வியாதி தொற்று கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கிறது. இதை ஆண்டவருடைய கிரியைகளாக நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். தொடர்ந்து இந்த வியாதி முழுமையுமாக இந்த பூமியிலிருந்து அழிந்து போக நிர்மூலமாக இது ஆண்டவரால் மட்டும் தான் முடியும். எனவே அந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து நாம் ஜெபங்களில் தரித்திருப்போம். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு சீடத்துவத்தின் மதிப்பு. சீடத்துவத்தின் மதிப்பு, காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். நான் வாசிக்க கேட்ட மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 35வது வசனம் முதல் 45 வசனங்களை மையமாய் கொண்டு ஒரு சில சுருக்கமான சிந்தனைகளை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். சீடத்துவம் என்கின்ற வார்த்தையை கேட்டவுடனே நமக்கு மனசுக்குள்ள முதல் வரக்கூடிய காரியம், புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை பின்பற்றின சீடர்கள். ஆயத்துறையில் இருந்த லேவியை பார்த்து எனக்கு பின்பற்றி வா, கடற்கரையிலே இருந்த பேதுருவை பார்த்து எனக்கு பின்பற்றி வா. குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவராக இந்த சீடர்கள் இயேசுவை பின்பற்றுவதற்காய் வந்தார்கள். இந்த சீடர்கள் என்கின்ற பதம் ஒருவேளை புதிய ஏற்பாட்டிலே அதிகமாக வலியுறுத்தப்பட்டாலும் இது பழைய ஏற்பாட்டிலிருந்தே இந்த சீடன் என்கின்ற பதம் அதிகமாய் வழக்கத்தில் இருந்தது. எலியாவினுடைய சீடனாக எலிசா இருந்தார். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இருந்தார்கள். கடவுளினுடைய சீஷர்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் கருதப்பட்டார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்குள்ளதாகவே சிறிய சிறிய குழுக்கள் இருந்தது. ஏசாயா தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளை கொடுத்தார் என்று சொல்லியும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு வாக்கியம் வருகிறது. எனவே சீடத்துவம் என்று சொல்லுவது நம்முடைய இந்திய வழக்கத்தில் அல்லது தமிழ் மரபுகளின்படி நாம் புரிந்து கொள்ளுகிற போது குரு சிஷ்யன், ஆசிரியர் மாணவன் என்கின்ற நிலையிலே இதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு கிறிஸ்தவ சீடத்துவம் என்று வருகின்ற போது ஆசிரியராக ஆண்டவர் இருக்கிறார், மாணவனாக விசுவாசிகள் இருக்கிறார்கள். இந்த கிறிஸ்தவ சீடத்துவத்தை அல்லது கிறிஸ்துவின் பின்பற்றுகிற சீஷர்களோடு கூட
இந்த சீடத்துவத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது பல கேள்விகள் நமக்கு முன்பாய் இருந்து கொண்டிருக்கிறது. சீடத்துவம் என்று சொன்னால் ஏன் இந்த சீடத்துவம் நமக்கு தேவை? சீடத்துவம் இருந்தால்தான் கிறிஸ்துவினுடைய அருட்பணிகள் முழுமை பெற முடியுமா என்கின்றது ஒரு கேள்வி. சீடத்துவம் என்கின்ற ஒரு அனுபவம் இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்துவினுடைய அருட்பணிகளை செய்ய முடியுமா என்பதும் கூட ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இந்த சீடத்துவத்தை இன்னும் அதிகமாய் யோசிக்கிற போது கிறிஸ்தவ சீடத்துவமும் நம்முடைய தேசத்திலே நாம் சொல்லக்கூடிய ஆசிரியர் மாணவன் உறவுகளும் ஒன்றோடு ஒன்று பொருத்தமுடையதா, இல்லை ஆசிரியர் மாணவன் உறவு கொடுக்கக்கூடிய விளக்கத்தை கொண்டு கிறிஸ்தவ சீடத்துவத்தை நாம் விளக்கிக் கொள்ளலாமா என்பதும் கூட ஒரு மிக முக்கியமான கேள்வி. மூன்றாவது ஒரு கேள்வி, சீடத்துவத்தை பல வேளைகளில் வியாக்கியானம் செய்பவர்கள் இப்படி வியாக்கியானம் செய்வார்கள், கிறிஸ்துவினுடைய பணியை முழுமைப்படுத்தினதே இந்த சீஷர்கள் என்று சொல்லி. அதில் எனக்கு ஒரு கேள்வி உண்டு. சீஷர்கள் இருந்து தான் கிறிஸ்துவினுடைய பணியை முழுமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய பணியை முழுமைப்படுத்துகின்ற இடத்தில் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய வல்லமை அந்த இடத்திலே கேள்விக்குறியாகின்றது. ஆண்டவர் மனிதர்கள் இல்லாமலேயே இந்த உலகத்தை படைத்தார் என்பது தான் ஆதியாகமம் சொல்லக்கூடிய உண்மை. ஆனால் ரட்சிப்பின் பணிவிடைகளை கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் நிறைவேற்றுவதற்கு இந்த 12 சீஷர்கள் தான் காரணம் என்று நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், கடவுளினுடைய கிரியைகளினுடைய ஒரு முழுமையை நாமே சந்தேகிக்கின்றது போல் அல்லவா இருக்கிறது? அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு திருச்சபையினுடைய ஊழியத்தின் பாதையில் கண்டிப்பாக கிறிஸ்தவ சீடத்துவம் தான் கிறிஸ்துவினுடைய பணிவிடைகளின் முழுமையை ஒரு திருச்சபைக்கு கொடுக்கும் என்று சொன்னால், கிறிஸ்துவினுடைய பணிவிடைகளில் ஒரு கேள்வியை நாம் கேட்பது போல் அல்லவா இருக்கிறது? அப்படி என்று சொன்னால் இந்த கிறிஸ்தவ சீடத்துவம் ஒரு திருச்சபையிலே அல்லது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே எந்த அளவுகோலில் இருக்கிறது என்பதையும் நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும். நான்காவதாக ஒரு கேள்வி, சீடத்துவம் வந்த உடனடியாக அனைவரும் பரிசுத்தமாக்கப்பட்டு விடுவார்கள் என்கின்ற ஒரு போதனையும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீடர்களிலே இன்று வாசிக்க கேட்ட பகுதியிலே செபதேயுவினுடைய மக்களாகிய யோவானும் யாக்கோபும், இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்படுகிற போது பேதுரு, கிறிஸ்துவானவரை சிலுவையில் காட்டி கொடுப்பதற்கு காரணமாயிருந்த யூதாசு, இவர்கள் அனைவரும் இயேசுவை பின்பற்றுகிற போது தவறு செய்தவர்கள். பேதுரு இயேசுவை மறுதலித்தான், யூதாசு இயேசுவை காட்டி கொடுத்தான். இந்த பகுதியிலே செபதேயுனுடைய மக்களாகிய யோவானும் யாக்கோபும் தங்களுடைய அந்த குழுவிலே ஒரு நல்ல உயர்ந்த பதவி தங்களுக்கு மட்டும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அவர்கள் ஆசைப்பட்டதை சொன்ன உடனடியாக உடன் இருக்கக்கூடிய மற்ற சீஷர்கள் இவர்கள் மேல் கோபப்படுகிறார்கள். மனம் திரும்புதல் வருகிற போது எப்படிப்பட்ட பண்புகள் நடைபெறக்கூடாத அனைத்து பண்புகளையும் இந்த சீஷர்கள் கிறிஸ்துவோடு இருக்கிற போது செய்தார்கள். அப்படி என்றால் ஒருவன் சீஷனாகிவிட்டால் அவனுடைய பாவங்கள் எல்லாம் பறந்து போய்விட்டது, அவன் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டான் என்று சொல்லுவது ஒரு சாத்தியமான ஒரு கேள்வியா? ஐந்தாவதாக ஒரு கேள்வி, சீஷர்கள் என்பவர்கள் தான் கிறிஸ்துவை பறைசாற்ற முடியுமா? மற்றவர்கள் கிறிஸ்துவை பறைசாற்ற முடியாதா? ஏனென்று சொன்னால் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்கள் சகல இடங்களுக்கும் சென்று நற்செய்தி ஆற்றினார்கள். அவர்கள் சீஷர்கள் என்கின்றதினால் போய் நற்செய்தி ஆற்றினார்களா, இல்லை அவர்கள் இருந்ததினால் தான் நற்செய்தி உலகனைத்துக்கும் பரவினதா என்பது ஒரு கேள்வி. இப்படி சீஷத்துவத்தை குறித்து யோசிக்கிற போது இந்த கேள்விகள் பல வருகின்ற போது தெளிவான விளக்கங்களை திருமறையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் எபிரேய மொழியிலே ஷீஷன் என்கின்ற வார்த்தைக்கு லிமுட் என்று சொல்லுகிற ஒரு கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லிமுட் என்று சொன்னால் சீடனாய் இருத்தல், ஒரு ஆசிரியருக்கு மாணவனாய் இருத்தல். இன்னும் ஆழமாக அதனுடைய வார்த்தையை நாம் படித்து பார்க்கிற போது லமுட் என்று சொல்லுகிற ஒரு கிரேக்க பதத்தோடு இது தொடர்புடையது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கற்றுக்கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல், அல்லது கற்றவற்றை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பண்புகளைத்தான் இந்த சீடத்துவம் என்கின்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 143வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போது, ஆண்டவர் ஆசிரியராகவும் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னை மாணவனாகவும் கருதி
கடவுளிடத்தில் ஒரு ஜெபத்தை வைக்கிறான். உமது திருவிழத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். அந்த கற்பித்தருளும் என்கின்ற வார்த்தைக்கு பழைய ஏற்பாட்டு மொழியில் கொடுக்கப்படக்கூடிய வார்த்தை சீஷன் அல்லது சீஷத்துவம் என்கின்ற வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் சீஷன் என்று சொன்னால் கற்றுக்கொள்ளக்கூடியவன். ஒருவர் கற்றுக் கொடுக்கிறார், கற்றுக்கொள்ளக்கூடியவன். உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். கட்டளைகளை கொடுக்கிற போது அவர் அதிகமாக ஒரு முக்கியத்துவமான காரியத்தை அந்த இடத்திலே வலியுறுத்துகிறார். என்ன வலியுறுத்துகிறார்? இந்த கற்பனைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். அந்த அறிவிக்க கடவாய் என்கின்ற வார்த்தை எபிரேய மொழியிலே லிமுட் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் சீஷன் என்று பயன்படுத்தப்பட்டு, அப்படி என்ற பழைய ஏற்பாட்டில் சீஷன் என்கின்ற வார்த்தைக்கு கடவுளின் கற்பனைகளை வரும் சந்ததிக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு பணி சீஷத்துவம். மூன்றாவதாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஜனங்கள் அதை பின்பற்றாத போது எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்திலே ஆண்டவர் வியாகுலத்தோடு இப்படியாக சொல்லுகிறார், நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே 2 வார்த்தைகள் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. ஒன்று உபதேசம், 2வது புத்தி. இந்த 2 காரியங்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய கிரேக்கத்தில் கொடுக்கப்படக்கூடிய மொழி லிமோடு. அப்படி என்று சொன்னால் சீஷத்துவம். அப்படி என்றால் சீஷத்துவத்தை குறித்து பழைய ஏற்பாடு எப்படி புரிந்து வைத்திருக்கிறது? கற்றுக்கொள்ளுதலும் அதை கற்றுக் கொடுப்பதும் அதை பயிற்றுவிப்பதும் அல்லது பயிற்சி செய்து கொள்ளுவதும் சீஷத்துவத்தினுடைய மிக முக்கியமான பணிவிடைகளாக இருக்கிறது. இதே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிறப்ப அங்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த ஜனங்கள் அனைவரும் தீமை செய்வதற்கு பழகி போனார்கள். அந்த பழகி போனார்கள் என்கின்ற வார்த்தை கூட சீஷத்துவம் என்கின்ற வார்த்தையில் தான் விளங்குகிறது. பழக்க வழக்கங்கள். எனவே பழைய ஏற்பாட்டிலே ஆசிரியராகிய கடவுளிடத்திலிருந்து மாணவர்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் கற்பனைகளை கற்றுக்கொள்ளுகிறார்கள். கற்றுக்கொள்ளுகின்ற கற்பனைகளின்படி நடக்கிறார்கள். அந்த கற்பனைகளை தன் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதை தங்கள் பழக்க வழக்கமாய் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். சீஷத்துவத்திற்கு பழைய ஏற்பாடு கொடுக்கப்படக்கூடிய விளக்கம் இது. புதிய ஏற்பாட்டிலே கிரேக்கத்திலே மத்தேட்டஸ் என்கின்ற ஒரு கிரேக்க பதம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பதத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய விளக்கம் ஒரு நபரிடத்திலிருந்தோ ஒரு சூழலிலிருந்தோ கற்றுக்கொள்ளுவதும் பயிற்சியின் மூலமாக அறிந்து கொள்ளுவதும் சீடத்துவம் என்பது. புதிய ஏற்பாட்டில் இன்னொரு வார்த்தை கூட நாம் பயன்படுத்துவது உண்டு. அப்போஸ்தலர்கள், நற்செய்தியாளர்கள், அப்போஸ்டலோஸ், இவாஞ்சலியன். இந்த 2 வார்த்தைகளும் சீடத்துவம் என்கின்ற வார்த்தையோடு சற்று வேறுபட்ட வார்த்தைகள். சீடத்துவம் என்பது ஒருவன் விசுவாசியா இருக்கக்கூடியவன், நான் விசுவாசியை வருகிறேன் என்று தன்னை ஒப்புக் கொடுப்பது சீடத்துவம். அப்போஸ்தலோஸ் அல்லது அப்போஸ்தலர்கள் என்னும் நிலையில் வருகிற போது அவர்கள் நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய இடத்திலே வருகிறார்கள். அப்போஸ்தலோஸ் என்கிற வார்த்தையினுடைய கிரேக்க பதத்தில் அதனோடு தொடர்புடைய ஒரு வார்த்தை இவாங்கலியோன் என்று சொல்லுவார்கள். இவாங்கலியோன் என்று சொன்ன நற்செய்தியை அறிவித்தல், பறைசாற்றுதல். மெசஞ்சர்ஸ், ஏஞ்சல்ஸ், கப்ரியேல் தூதனை கூட மெசஞ்சர் என்று தான் சொல்லுவார்கள், இவாங்கலியோன் என்று தான் சொல்லுவார்கள். கப்ரியேல் தூதன் மரியாளுக்கு எப்படி நற்செய்தி அறிவித்தானோ அதே போன்று நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் சீடத்துவத்தினுடைய 2வது படிநிலையின் ஒரு செயல்பாடு. சீடத்துவம் அடிப்படையில் என்னவென்று சொல்லி 2 சின்ன குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். கற்றலும் கற்பித்தலும் சீடத்துவம், அல்லது கற்றலும் பழக்கப்படுத்தி கொள்ளுதலும் சீடத்துவம். தானியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 11 முதல் 23 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கிற போது அங்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலினுடைய புத்தகத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் இப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரின் மூலமாக
எரிகிற தீச்சூளையிலே போடப்படுவதற்காக ஆயத்தப்படும். காரணம் என்னன்னா, ராஜா ஏற்படுத்தின நிலையை அவர்கள் பணிந்து கொள்ளவில்லை. இந்த தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே தானியேல் ராஜாவினுடைய கட்டளையை மீறி அவன் ஆராதிக்கக்கூடிய யெகோவாவை தன்னுடைய இல்லத்திலிருந்து அவன் வழிபட்டான். வேறு எந்த கடவுள்களையும் வழிபடக்கூடாது என்பது ராஜாவின் கட்டளை. ஆனால் தானியேல் என்ன பண்ணுகிறான்? அதை மீறுகிறான். வசனம் சொல்லுகிறது, தானியேலினுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியே சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள் போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளை ஜெபித்தான். அதை இப்படியே புரிந்து கொள்ளலாம். தான் கற்றுக்கொண்டபடியே 3 வேளை ஜெபித்தான். தான் அறிந்து கொண்டபடியே 3 வேளை ஜெபித்தான். தனக்கு போதிக்கப்பட்டிருக்கிறபடியே தான் 3 வேளை ஜெபித்தான். தனக்கு ஆண்டவர் கொடுத்த கற்பனையின்படியே தான் 3 வேளை ஜெபித்தான். ராஜா ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். ஆனால் தானியேலோ வென்றால் தனக்கு கற்றுக் கொடுத்ததை அவன் இப்பொழுது நினைவுபடுத்தி கொள்ளுகிறான். சீஷத்துவத்தினுடைய மிக அடிப்படையான ஒரு பண்பு, கற்றுக்கொண்டதை எல்லா சூழ்நிலைகளிலும் பயிற்சி செய்து கொள்ளுவதற்கான ஒரு பண்பு. சமீபத்தில் ஒரு ஆய்வு நடந்தது. மிகப்பெரிய நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஆய்வாளர்களை கொண்டு ஒரு ஆய்வு நடந்தது. 80% பணியாளர்கள் சொன்னாங்க, நாங்கள் படித்ததுக்கும் நாங்கள் வேலை பார்க்கறதுக்கு சம்பந்தமே இல்லை என்று சொன்னார்கள். நாங்கள் கற்றது ஒன்று, நாங்கள் பணிபுரிவதற்கு இன்னொரு கல்வியை நாங்கள் உடனடியாக உடன்கல்வியாக அல்லது இணை கல்வியாக கற்றுத்தான் இந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். சமீபத்தில் TNPSC கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பல பிள்ளைகள் சொன்ன ஒரு காரியம், அதற்கு அடிப்படையான கல்வி 10ஆம் கிளாஸ். ஆனால் படித்த பிள்ளைகள், அதில் தேர்வு எழுத போகிற பிள்ளைகள் எல்லாருமே BE முடித்தவங்க, ME முடித்தவங்க, டிகிரி முடித்தவர்கள், நல்ல மேற்கல்வி கற்றவர்கள். தாங்கள் கற்றுக்கொண்டவர்களை தங்கள் பணியிடங்களிலே பிரயாசப்படுத்த முடியுமா, அபியாசப்படுத்த முடியுமா, இல்லை எல்லா காரியங்களும் செயல்படுத்த முடியுமா என்று சொல்லி கேட்டால் செயல்படுத்த முடியாது. ஆனால் பொருத்தமில்லாத பணிவிடைகளை செய்கிற போது நாம் கற்ற கல்வி நமக்கு கொடுத்த அந்த அறிவினுடைய அளவுகோல்கள் மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துவிட்டோம். நம்முடைய தேசம் உடனடியாக என்ன செஞ்சுக்கிட்டாங்க, மக்களுக்கு தேவையான விதத்தில் கல்வியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்று சொல்லி கொண்டு வந்தார்கள். அது இன்னொரு வரலாற்றிலே போகிறது. கற்றவற்றை அபியாசப்படுத்துவதற்கு, செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள், சூழல்களை உருவாக்கி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இந்த தானியேல் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொண்டான் தெரியுமா? ஒரு நாள் செய்ததல்ல, ஒரு ஆண்டு அவன் கற்றுக்கொண்டதல்ல, அவன் பெற்றோரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட, மூதாதையர்கள் மூலமாக அவன் கற்றுக்கொண்டதை அவன் அபியாசப்படுத்தினான். என்ன அப்படி மூதாதையர்கள் மூலமாக கற்றுக்கொண்டது? 3 வேளை ஜெபிக்கக்கூடிய ஒரு பண்பு. இந்த 3 வேளை ஜெபிக்கக்கூடிய பண்பு யூத பாரம்பரியத்திலே ஆபிரகாம், காலையில் உள்ள ஜெபத்தை ஆபிரகாம் கற்றுக் கொடுத்தார். பகல் ஜெபத்தை ஈசாக்கு கற்றுக் கொடுத்தார். இரவு ஜெபத்தை யாக்கோபு கற்றுக் கொடுத்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போது ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் விடிய காலத்திலே ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்று என்று சொல்லப்படுகிறது. யூத பாரம்பரியத்திலே காலை ஜெபத்திற்காய் ஆபிரகாம் செய்த இந்த ஜெபத்தை அவர்கள் மையமாய் வைத்து காலையிலே ஜெபிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 63வது வசனத்திலே ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியே போயிருந்து என்று சொல்லப்படுகிறது. சாயங்கால வேளையிலும் சூரியனினுடைய அஸ்தமான வேளையிலும் ஜெபிக்க வேண்டும் என்பது ஈசாக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பிரமாணம். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கடைபிடித்தார்கள். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 11வது வசனத்திலே சூரியன் அஸ்தமித்த வேளையில் யாக்கோபு அங்கே ராத் தங்கி ஆண்டவர் அவன் ஒரு தரிசனத்தை காணுகிறான். தூதர்கள் வானத்திற்கு ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமான ஒரு காட்சி. அது அவனுடைய இரவு ஜெபமாக ஏற்றுக்கொண்டு இரவு வேளையில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முக்கியமான ஒரு இடம் எதுவென்றால் ஷெக்கினா என்று சொன்னால் கர்த்தருடைய ஸ்தலம், பரிசுத்தரினுடைய ஸ்தலம், ஹோலி ஆஃப் ஹோலிஸ், சாங்சுவரி ஆஃப் ஹோலிஸ் என்று சொல்லுவார்கள். அதற்கு நேரே பலகணிகளை திறந்து ஜெபிக்க வேண்டும். யாரோ ஒருவர் கற்றுக் கொடுத்தது அல்ல,
மூதாதையர்கள் கற்றுக் கொடுத்த விசுவாச பிரமாணத்தை இன்று வரையிலும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவின் கட்டளையை எதிர்ப்புகளை மீறி தான் கற்றுக்கொண்டதில் அவன் அனுபவித்த உண்மை தன்மையிலே நிலைத்திருந்த ஒரு தானியேல் சீடத்துவத்தினுடைய முதல் அறைகூவலா இருந்து கொண்டு வருகிறான். ஆனால் இன்றைக்கு பல வேளைகளில் நாம் விசுவாசத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் கூட முரண்பட்டதாய் மக்களுக்குள் திரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பல வேளைகளில் ஞான ஸ்நானத்தை குறித்து கூட நம்ம மக்களுக்கு சொல்லுவாங்க, ஞானம் வந்த பின் எடுக்கக்கூடியது ஞானம் வந்த பின் எடுக்கக்கூடிய ஸ்நானம் என்று சொல்லுவார்கள். ஒரு முறை ஒரு மிக கற்றறிந்த ஒரு நபரோடு தான் மிகப்பெரிய ஒரு வாதம் எனக்கும் அவருக்கும் இருந்தது. ஆனால் உண்மையில் ஞான ஸ்நானம் என்று சொன்னால் என்ன? ஞானம் வருவதற்காக எடுத்துக்கொள்ளுவது ஸ்நானம். ஞானம் வந்த பின் எடுக்கிறது என்று சொன்னால் நீங்கள் முற்றும் துறந்தவர்கள். ஞானம் வந்த பின் எனக்கு எல்லாம் ஞானம் வந்துட்டு எனக்கு என்னத்துக்கு ஸ்நானம்? அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படி என்று சொன்னால் அறிவு வந்த பின் எடுக்கக்கூடியது என்று சொல்லுங்க. எப்பொழுது உங்களுக்கு அறிவு வரும்? 60 வயதில் வருமா? 70 வயதில் வருமா? இல்லை இல்லை. ஞானஸ்நானம் என்று சொல்லுவது ஞானம் பெற்றுக்கொள்ளுவதற்காய், நான் ஞானத்தை அறிந்து கொள்ளுவதற்காய். திருச்சபையின் பாரம்பரியத்தில் இப்படி பல காரியங்கள் முரண்பாடுகளை சபைகளுக்கு போதிக்கப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை இன்னது என்று சொல்லி நாம கற்று புரிந்து யாரோ ஒருவர் சொல்லுகிறார்கள், உடனடியாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பெருகி கொண்டிருக்கு. நம்முடைய கரங்களில் ஆண்டவர் திருமறை கையில கொடுத்திருக்கிறார். நாமே வாசித்து நாம் அறிவதற்கு 14வது நூற்றாண்டில் ஒரே ஒரு திருமறை ஆலயத்தில் இருக்கும். அதுதான் 15வது நூற்றாண்டில் சீர்திருத்த திருச்சபை உருவாவதற்கு காரணம். ஒரே ஒரு பைபிள் இருக்கும் கோயில்ல. யாராவது வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வேதத்தை கொண்டு போய் வசனத்தை எழுதி கொண்டு வர வேண்டும், எழுதி கொண்டு வந்து வீட்டிலிருந்து படிக்க வேண்டும். பாஸ்டர் கோயிலில் என்ன பிரசங்கம் பண்ணுகிறாரோ தவறாக இருந்தது என்று சொன்னால் அதைத்தான் திருச்சபை கடைபிடித்தது. ஆனால் மார்ட்டின் லூத்தர் வந்த போதோ, திருச்சபைகளுக்குள் பிரிண்டிங் பிரஸ் உருவான போது, கிறிஸ்தவ திருச்சபை தான் முதல் பிரிண்டிங் பிரஸை இந்த உலகத்திலே உருவாக்கி கொடுத்தது. எதற்காக என்று சொன்னால் திருமறை அச்சடிப்பதற்காக. வரலாற்றில் சொல்லப்பட்ட உண்மை. குட்டன்பர்க் என்று சொல்லுகிறவர் உருவாக்கின பிரிண்டிங் பிரஸ் அது திருமறை அச்சடிப்பதற்காக, வேறு புத்தகங்கள் அச்சடிப்பதற்காக பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு திருமறைக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து அறிந்து கொள்வதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குறைந்து மனிதர்கள் சொல்லுவதை கேட்பதற்கு, போதகர்கள் சொல்லுவதை கேட்பதற்கு, யாராவது ஒருவர் சொல்லக்கூடிய காரியங்களை கேட்டு அதுதான் என்று சொல்லி வாதிடுவதற்கான ஒரு மோசமான விசுவாசத்தின் பாதைகள் நம்முடைய திருச்சபையின் பாதைகளிலும் விசுவாச பாதைகளிலும் இருந்து கொண்டிருக்கிறது. கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கற்றுக்கொண்டதை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதை திருமறையின் ஆதியிலிருந்து பொருத்தமானவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். தானியேல் அதை தான் செய்தான். ஆனால் இயேசுவோடு கூட நடந்த சீஷர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நடத்தினார்கள் பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது 3 வருஷம் கூட இருந்தாங்க. ஆனாலும் அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் போய் கேட்கிறாங்க, இயேசுநாத் எனக்கு 2 சைட்லையும் ஒரு சீட்டு வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க. இயேசு கொள்ளுங்க, நீங்க கேட்டுக்கொள்வது இன்னதென்று சொல்லி உங்களுக்கு தெரியவில்லையே. அவர் வருத்தத்தோடு சொல்கிறார், இத்தனை காலம் என் கூட இருந்தீங்களே, என்னுடைய உணர்வை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையே, என்னுடைய விருப்பத்தை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையே, நான் எதை கற்றுக் கொடுக்கிறேனோ அதை கற்றுக்கொள்ளவில்லையே. சிலர்கள் கூட தான் இருந்தாங்க, ஆண்டவர் அழைத்தவர்கள் தான், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய வார்த்தை இன்னது என்பதை அந்த சீஷர்கள் அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து 41வது வசனம், எரிச்சல் ஆனார்கள். அதை தொடர்ந்து வாசித்து பார்க்கிறப்ப ஆண்டவர் அழகை சொன்ன புறஜாதிகளுக்கு அதிகாரியாக 2வது ஆண்டவர் ஒரு மாடலை காண்பித்து கொடுக்கிறார். சாக்ரிஃபைசிங் மாடல். 1வது கற்றுக்கொள்ளுங்க, கற்றுக்கொண்டதை கற்றுக்கொடுங்கள், கற்றதை பயிற்சி செய்து கொள்ளுங்கள். 2வது உங்களை தியாகமாக்குவதற்கு ஒப்புக் கொடுங்கள். தியாகமாக்குவதற்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய சீடத்துவம், தன்னையே தியாகமாக்கின ஒரு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இந்த 2 பேர் செபதேயுவினுடைய மக்கள், செபதேயுனுடைய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் செபதேயுனுடைய மனைவி வந்து கேட்கிறதாய் சொல்லப்படுகிறது. அந்த அம்மாவினுடைய பேரும் மரியா. இவங்க வந்து இந்த இயேசுநாதரிடத்தில் ஒரு கேள்வி வைக்கிறாங்க, ஒரு விருப்பம் வைக்கிறாங்க. நாங்கள் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான் கேட்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருகிற போது உம்முடைய வலது பாரிசத்தில் ஒருவனும் உம்முடைய இடது பாரிசத்தில் ஒருவனுக்கும் இடம் கொடுக்க வேண்டும். சீடர்கள் அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள் தான், கிறிஸ்துவினுடைய பணிகளில் எல்லாம் பங்கெடுத்தவர்கள். ஆனாலும் இன்னமும் கிறிஸ்துவினுடைய வார்த்தையினுடைய நோக்கத்தை அறியாதபடிக்கு
தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு, தங்கள் சுயத்தை முதன்மைப்படுத்துவதற்கு அவர்கள் ஆண்டவர் அழகான ஒரு எக்ஸாம்பிள சொல்லுகிறார். 42வது வசனத்துல, புறஜாதியாருக்கு அதிகாரியாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், அதிகாரியா இருக்கக்கூடியவன் இருமாப்பாய் தான் ஆளுவான் என்பது உங்களுக்கு தெரியும். எச்சரிப்பு உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் இப்படி அதிகாரியாக முதன்மையானவனாக இருக்க வேண்டும் என்று விரும்பின அடுத்த ஆளை கட்டுப்படுத்துவதற்காக தான் அதை பயன்படுத்துவீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் ஏன் வந்து கேட்கிறீங்க? ஆனாலும் அவர்கள் போய் கேட்கிறார்கள். சுருக்கமா சொல்லணும்னா, பாவம் என்னன்னு சொன்ன என்னன்னு தெரியும், ஆனாலும் போய் அதை செய்வது. நமக்கு தெரியும் இது தவறு, இதை செய்யக்கூடாது என்பது நமக்கு, ஆனாலும் அதை போய் செய்யக்கூடிய ஒரு ஏன் என்று சொன்னால், தியாகப்பட்டு கொள்ளுவதற்கான விருப்பம் இல்லாத ஒரு அனுபவம், இழப்பதற்கான விருப்பம் இல்லாத ஒரு அனுபவம், சுயத்தை ஒருப்பதற்கான விருப்பம் இல்லாத ஒரு அனுபவம். ஆண்டவர் இயேசு அழகா சொன்னாரு, நான் வந்திருக்கிறது ஊழியம் கொள்ளுவதற்காய் அல்ல. ஊழியம் கொள்ளுவதற்காய் அல்ல என்ன சொன்னா, இன்னொரு ஆள் வேலை செஞ்சு நான் உட்கார்ந்து உண்ணுவதற்காய் அல்ல, நான் ஊழியம் செய்வதற்காய். அதை அழகான ஒரு கிரேக்க வார்த்தை டயக்கோனியா என்று சொல்லுவார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது, நீங்க எல்லாரும் ஒரு இடத்துல பந்தி இருக்கிறீங்க, பந்தி இருக்கிற இடத்துல யார் பெரியவன்? பந்தி இருக்கிறவனா பணிவிடை செய்கிறவனா? சீஷர்கள் சொல்லுகிறார்கள் பந்தி இருக்கிறவர்கள். இயேசு சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் பணிவிடைக்காரனாய் வந்திருக்கிறேன், நான் விளம்பக்கூடியவனாய் வந்திருக்கிறேன், கல்யாண வீட்டில் உணவை பரிமாறக்கூடியவனாய் வந்திருக்கிறேன், ஹோட்டலில் இருக்கிற வெயிட்டரே நான் வந்திருக்கிறேன், நான் உங்களை திருப்தியோடு அனுப்ப வேண்டும் என்று வந்திருக்கிறேன். என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அந்த காரியத்தை செய்வதற்காக வந்து அவர் சிலுவையில் செல்வதற்கு முந்தைய நாள் உள்ள ராவிருந்தில், அதனால் தான் தன்னுடைய அறையிலே துணியை கட்டி கொண்டு எல்லாருடைய பாதங்களை தொடைத்தான். நான் உங்களுக்கு பணிவிடைக்காரன். டயக்கோனியா என்கின்றது கிரேக்க பாரம்பரியத்திலே 1வது நூற்றாண்டிலே அடிமைகளாய்த்தான் அவர்களை நிறுத்துவார்கள். அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. 2 அடிமைகள் உண்டு. ஒன்று டவுலோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமைகள், இன்னொன்று டைக்கோனியா என்று சொல்லக்கூடிய அடிமைகள். டைக்ளோஸ் என்று சொல்லக்கூடிய அடிமைகள் அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, கொத்தடிமைகளாக இருக்கக்கூடிய. இயேசு சொல்ல, நான் அதே போல கொத்தடிமையாக தான் வந்திருக்கிறேன். அதுபோன்று என்னையே தியாகப்படுத்தி, சீடத்துவத்தினுடைய 2வது ஒரு பணி தியாகமாக்கக்கூடிய. எங்கே இந்த தியாகத்தை காண்பிப்பது? அவர் செய்யக்கூடிய பணிவிடைகளில் இந்த தியாகத்தை காண்பிக்க, இல்லத்தில் காண்பிக்க வேண்டும், திருச்சபையில் காண்பிக்க வேண்டும், நம்முடைய தொழில்களில் காண்பிக்க வேண்டும், நம்முடைய வேலைகளில் காண்பிக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் இவன் தன்னையே தியாகமாக்குகிறான் என்கிற அனுபவத்தை, அதைத்தான் பவுல் அழகா சொல்லிக்கிறான். சிலுவையை பற்றி தான் இப்பொழுது பேச போறேன், நான் வேற எதுவும் எனக்கு வேண்டாம், சிலுவை மட்டும் என்னுடைய மேன்மை, சிலுவையை குறித்து மட்டுமே உயர்த்த. ஏன்னா சிலுவை என்னை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அது வரைக்கும் எல்லாரையும் கொன்று குவித்து கொண்டிருந்த பவுல் ஒரே நாள் இரவுல பார்த்து சொல்ல, நான் என்னையா செய்யணும், இதுவரைக்கும் நீ இதை செய், நீ இதை செய், நீ இதை செய் என்று சொல்லி கட்டளை கொடுத்து கொண்டிருந்த பவுல் இப்ப கேட்கிற, நான் என்ன செய்ய வேண்டும்? அது தான் சீடத்துவத்தினுடைய 2வது ஒரு பண்பு. 2 காரியங்கள். ஒன்று, நீங்கள் திருமறையை கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள், அதை அறிந்து கொள்ளுங்கள், அதை கற்றுக்கொடுங்கள், அதை பழக்கப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். 2வது, நீங்கள் தாழ்மைப்பட்டு உங்களை தியாகமாக்குவதற்கு ஒப்புக்கொடுங்கள். சீடத்துவத்தினுடைய ஒரு முக்கியமான பண்பாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இவைகளை நாம் செய்கிற போது ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஒரு காரியம் நிறைவேறும். ஏன் தெரியும்? ஆண்டவர் சீடர்களை உருவாக்கினார். ஆண்டவர் சீடர்களை முதல் விசுவாசிகளாய் தான் அழைத்தார். அவர்கள் அதற்கான அடிபணிந்தார்கள் எனக்கு தெரியாது, அவர்கள் அதை பின்பற்றினார்கள், அப்படியே பின்பற்றினார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லவில்லை. அழைத்தார், நீங்களும் வாங்கப்பா என்னுடைய முதல் விசுவாசிகளை வாங்க. வந்து ஆண்டவர் விரும்பின காரியம், இவர்கள் எல்லாரையும் வைத்து ஒரு பரிசுத்த ஜாதியை நான் உருவாக்க வேண்டும். சீடத்துவத்தினுடைய நோக்கம் என்னன்னா, இவங்களை வைத்து ஒரு பரிசுத்த ஜாதி உருவாக்க வேண்டும். ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு பரலோகத்தின் ஜாதி இந்த பூமியில், அது இந்த உலகத்தில் நம்முடைய கரங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய திருச்சபை, திருச்சபையின் வாழ்வு தான் இந்த பரிசுத்த ஜாதியினுடைய அடையாளம். எனவே நம்முடைய திருச்சபையின் வாழ்வு, நம்முடைய விசுவாசத்தின் வாழ்வு, நம்முடைய சமூக வாழ்வு, இவைகள் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கின்ற போது இந்த சீடத்துவத்தின் பண்புகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். கொரோனா வியாதி தொற்று இருக்கிற காலங்களில் பல நெருக்கடிகள், பல கடினங்களுக்குள் மக்கள் செல்லுகிற போது நம்மை தியாகமாக்கி உழைக்கக்கூடிய மருத்துவர்களின் பணிகளை நமக்கு முன்பதாக ஒரு சீடத்துவத்தின் எடுத்துக்காட்டை நான் வைத்துக்கொள்ளும். அவங்களுக்கு தெரியும் நான் இன்ஃபெக்ஷன் ஆகிடுவாங்க, ஆனாலும் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உழைக்கிறார்கள். மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களும் உதவக்கூடிய தன்னார்வலர்கள்
அவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்த கஷ்டம் வந்துடும், அதெல்லாம் பொருட்படுத்தாம இல்லை இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தங்களை தாழ்த்தி உழைக்கக்கூடியவர்கள் நமக்கு முன்பதாய் சீடத்துவத்தின் எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். இவர்களின் பணிகளை மதிப்போம், கனப்படுத்துவோம், அவர்களிலிருந்து கற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சபையாருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாட்களை நினைவு கூறக்கூடிய அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ளுகிறோம். அதே போன்ற திருமண நினைவு நாட்களை கொண்டாடக்கூடிய அனைத்து மக்களுக்கும் திருமண நினைவு நாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ளுகிறோம். இந்த புதிய வருடங்கள் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்ததாய் அமையட்டும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் ஜெபத்தோடு உங்களை ஆசீர்வதிக்கிறோம். திருச்சபையின் வாழ்விலே இதுவரைக்கும் அனைவரும் கொடுத்து வருகிற அனைத்து விசுவாச ஒத்துழைப்புகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி. நான் உங்களுக்கும் நன்றி சொல்லிக் கொள்ளுகிறேன். திருச்சபையின் பொருளாதார தேவைகளை விசுவாசிகள் இதுவரைக்கும் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள், நன்றி. ஆனால் கடந்த சில மாதங்களாய் ஆலய ஆராதனை நடைபெறாததினாலே ஆலயத்தின் தேவைகளுக்காய் காணிக்கைகளை கொடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. நீங்கள் எப்பொழுதாவது ஆலயத்திற்கு வருகிற போது ஆலயத்தினுடைய முன்பகுதியில் ஒரு உண்டியல் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் செலுத்த வேண்டிய காணிக்கைகளை அதில் நீங்கள் செலுத்திக் கொள்ளலாம். மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கைகள் அல்லது சிறப்பு ஜப காணிக்கைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் என்னை தொடர்பு கொண்டு தொலைபேசியில் அல்லது சபைக்குழு அங்கத்தினர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் அதை கொடுத்தால் சபையினுடைய பொருளாதார தேவைகள் அதன் மூலமாக சந்திக்கப்படுவதற்கு உதவியாக இருக்கும். எனவே இதிலும் ஜபத்தோடு விசுவாசிகள் பங்கெடுங்கள். ஒருவேளை வருகின்ற நாட்களிலே நாம் ஆலய ஆராதனை ஆலயத்தில் இணைந்து நடத்தலாம் என்கின்ற ஒரு சூழல் உருவாகும் என்று சொன்னால் அதற்குரிய அறிவிப்பு வாட்ஸ்அப் மூலம் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். எனவே அதையும் கவனித்து நம்முடைய அரசு நமக்கு கொடுக்கக்கூடிய சட்ட விதிமுறைகளின்படி இந்த ஆராதனை நாம் நடைபெறுகிற போது அதையும் சபை மக்கள் எந்த சூழலில் யாருக்காயிருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் அன்போடு கூட நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனை நிறைவுக்காக 377வது கீர்த்தனை பாடல், விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை. விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரம் மிகும் இந்த பூவில், சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் இந்த கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே, உரிய பெருமை யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை.
உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஏந்திடுவே, எந்த ஆறும் பொருள் ஈடாகும், எந்த ஆறும் பொருள் ஈடாகும். என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, வல்லமையான உமது கிரியைகளுக்காய் உமக்கு நன்றி. அற்புதமாய் நடத்தி வருகின்ற உம்முடைய அன்பிற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவர் ஏற்றிருக்கிறீர். எங்களை உம்முடைய சீஷர்களாய் ஆண்டவர் ஏற்றிருக்கிறீர். எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாகுதலை கற்றுத் தந்திருக்கிறீர். நியாய பிரமாணத்தின் நடவடிக்கைகளை விட கிருபையின் நடவடிக்கைகளுக்காய் எங்களை ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறீர். ஆனாலும் அதை விசுவாசத்தோடு முழுமையாக ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு இன்னமும் பல வேளைகளில் நாங்கள் உலகத்திற்குரியவர்களாய் உலகத்தின் எண்ணங்களுக்கு உட்பட்டு இருந்திருக்கிறோம். நீர் உம்முடைய சீஷர்களை அழைத்த போது அவர்களுக்கு நன்மை எது தீமை எது என்பதை கற்றுக் கொடுத்தீர். ஆனால் சீஷர்கள் நன்மையை கடைபிடிக்க தவறினார்கள். அவர்களுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தீர். அவர்கள் எங்களுக்கு முன் விசுவாசத்தின் மாதிரிகளை காண்பித்து வைத்திருக்கிறார்கள். அதை பின்பற்ற எங்களுக்கு பலன் தாரும். எங்கள் திருச்சபைக்காய், திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பலவிதமான தேவைகள் தங்கள் இல்லத்தில் இருக்கிறது. அதை எண்ணி ஆண்டவரிடத்திலே கண்ணீரோடு ஜெபித்து பாரத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் எங்களுக்கு வாழ்வு கொடுப்பாரா? ஆண்டவர் எங்களுக்கு உயர்வு கொடுப்பாரா? ஆண்டவர் எங்களுக்கு சமாதானம் கொடுப்பாரா? ஆண்டவர் எங்களுக்கு சரீர ஆரோக்கியம் கொடுப்பாரா? ஆண்டவரின் பிள்ளைகளின் வாழ்வில் ஒரு நன்மைகளை கட்டளையிடுவாரா என்று சொல்லி கண்ணீரோடு காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளின் ஏக்கங்களையும் அன்பின் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு நன்மையான காலங்களை கட்டளையிடுவீராக. நன்மையான காலங்கள் இவர்களுடையதாகட்டும். ஒவ்வொரு நாட்களும் கடவுள் கொடுக்கக்கூடிய மகத்துவமான மகிமையான ஆசீர்வாதத்தை எங்களுடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா இல்லங்களிலும் ஆண்டவர் தங்கி இருப்பீராக. உம்முடைய தங்கி இருத்தலை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ளட்டும். எல்லா இல்லத்தின் பிள்ளைகளும் ஆண்டவர் எங்க வீட்டுல இல்லை என்று சொல்லி சொல்லாதபடிக்கு தங்களோடு இருக்கக்கூடிய ஆண்டவரை அனுபவிக்க ஒவ்வொரு இல்லங்களிலும் ஆண்டவர் தங்கியிரும். ஒவ்வொரு இடுக்கண்களிலும் ஆண்டவர் தங்கியிருந்த அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் விடுதலையின் பாதையில் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், இந்த கொரோனா வியாதி தொற்றின் காலங்களிலே சரியான வேலைக்கு செல்ல முடியாதபடி, முழுமையான வருவாய் அல்லது முழுமையான சம்பளம் கிடைக்கக்கூடாதபடி எங்கள் பிள்ளைகள் பலர் கஷ்டப்படுகிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்பின் ஆண்டவர் இன்றைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் செவ்வையான நன்மைக்கு ஏதுவான காலங்களை கட்டளையிட்டு கொடுப்பீராக. நாங்கள் ஆலயத்தில் இணைந்து ஆண்டவரை ஆராதனை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் கொரோனா வியாதி தொற்றினுடைய அச்சுறுத்தல் இன்னமும் எங்களுக்கு இருக்கிறது. 3வது அலையினுடைய தாக்கம் இருக்கும் என்று எச்சரிக்கப்படுகிறது. அன்பின் ஆண்டவருடைய கரத்திலே பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தகப்பனே, இதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும். எத்தனையோ உயிர்கள் இதனால் இழந்திருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் தங்கள் உறவினர்களை, நண்பர்களை, தங்களை நேசித்தவர்களை, தங்கள் உறவுகளை இழந்து தனித்திருக்கிறார்கள். எங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு மக்களையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலையும் பலத்தையும் அரணாகவும் ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடந்த வாரத்திலே எங்களுடைய திருச்சபையிலும் எங்களுடைய சபைக்குழு அங்கத்தினர் சகோதரர் மது அவர்கள் தன்னுடைய தாயாரை இழந்திருக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆறுதல் படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம்.
இதே போன்று எங்களுடைய தேசத்தில் இழப்போடு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஆண்டவருடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை ஆளும் தலைவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நாட்டை சேமமான முறையிலே சுயநலம் இல்லாதபடிக்கு மக்கள் பயன்பெறும் நல்ல திட்டங்களை வகுக்க கர்த்தர் ஞானத்தை தாரும். உம்மை அறியாத மக்கள் மத்தியில் நடைபெறும் அனைத்து ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஊழியங்களும் இந்த நாட்களிலே பாதிக்கப்பட்டு இருக்கிறது. சரியாக ஊழியர்கள் தங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாத சூழல்கள் உருவாகி இருக்கிறது. மிஷனரி பணித்தளங்கள் இதனால் பல நெருக்கடிகளுக்கு உட்பட்டு இருக்கிறது. எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்வதற்கான சூழ்நிலைகளை அன்பின் ஆண்டவர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று வேண்டி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் வந்த மகிமை புகழ்ச்சி அனைத்தையும் ஆண்டவர் மட்டும் ஏற்றுக்கொள்ளும். தங்கள் இல்லங்களிலிருந்து இந்த ஆராதனையில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனைத்து மக்களுடைய மனதின் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் ஏக்கங்களையும் அன்பின் ஆண்டவர் நிறைவேற்றி தாரும். எங்களை பூரணப்படுத்தும், மகிமையின் பாதையில் வழிநடத்தும், சந்தோஷத்தின் கருவிகளாய் சமாதானத்தின் கருவிகளை எங்களை பயன்படுத்தும். திருச்சபை உம்முடையது, உம்முடைய ஊழியத்தில் எங்களை இணைத்துக் கொள்ளும். எங்களை தாழ்த்தும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். எல்லா நன்மைக்கும் காரணா, எல்லாரும் போற்றும் மாறனா, நல்ல நாதா வல்ல வேதா, பொல்லாப்பை போக்கும் பேர் மன்னா, பல்கோடி நன்றி பூரணா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் திருவுறவு நம் அனைவரோடும் இன்றும் என்றும் அனைவரும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென்.